ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடை தொடர்ந்து 3 தடவை ரூல் பண்ண ஒரு சீஃப் மினிஸ்டர், லட்சக்கணக்கான பசங்களோட ஃபியூச்சரை மாத்தின ஒரு லீடர், ஃப்ரீடம் ஃபைட்டுக்காக 8 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், பிரைம் மினிஸ்டர் ஆகிற சான்ஸ் கிடைச்சும் வேணான்னு சொன்னவர். அவர் இறந்தப்ப அவர்கிட்ட இருந்தது வெறும் 130 ரூபா மட்டும். இது ஒரு நார்மல் பொலிட்டீஷியனோட ஸ்டோரி இல்ல, இது கே காமராஜரோட ஸ்டோரி. தமிழ்நாடு இன்னைக்கு கல்வி தந்தைன்னு கூப்பிடுற மனுஷனோட கதை. காமராஜர் தமிழ்நாட்டுல விருதுநகர்ல ஒரு புவர் ஃபேமிலியில பிறக்கிறாரு. அவரோட ஃபுல் நேம் குமாரசாமி காமராஜ். அவருக்கு ஜஸ்ட் 6 வயசு இருக்கும்போது அவரோட அப்பா இறந்துடுறாரு. அந்த ஒரு இன்சிடென்ட் அவரோட லைஃபை மொத்தமா மாத்துச்சு. அவரோட அம்மா என் பையன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா பாவர்ட்டி அதுக்கு சான்ஸ் கொடுக்கல. ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலேயே காமராஜர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவர் ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ற நிலைமை வந்துச்சு. புக்ஸ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல அவரோட அங்கிள் கடையில வேலை பண்ண ஆரம்பிச்சாரு. பாவர்ட்டி நிறைய பேர்த்தோட ட்ரீம்ஸை டஸ்ட்ராய் பண்ணுச்சு. ஆனா காமராஜருக்கு பாவர்ட்டி தான் பிக்கஸ்ட் டீச்சர். ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது காமராஜருக்கு ஒரு ஹேபிட் டெவலப் ஆச்சு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிரிட்டிஷ் ரூல், ஃப்ரீடம் மூவ்மெண்ட், இந்தியாவோட ஸ்ட்ரகிள், இது அவரோட மனசுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அப்புறம் வந்துச்சு அந்த இன்சிடென்ட். நூத்துக்கணக்கான இன்னசென்ட் இந்தியன்ஸை சுட்டு கொன்னாங்க பிரிட்டிஷ் ஆர்மி. மொத்த இந்தியாவும் ஷாக் ஆச்சு. ஆனா காமராஜருக்கு அது ஒரு வேக்கப் மூமெண்ட். 18 வயசுல ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் எடுத்தார். வேலை பண்றது விட்டுட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஃபுல் டைம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஒர்க்கரா ஜாயின் பண்ணாரு. சேலரிக்காக இல்ல, ஃபேமுக்காக இல்ல, ஃப்ரீடமுக்காக. ஒரு தடவை மதுரைக்கு போனப்ப அங்க மகாத்மா காந்தியை மீட் பண்றாரு. அந்த மீட்டிங் அவரோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் காமராஜர் ஃபுல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இன்வால்வ் ஆனாரு. ப்ரொட்டஸ்ட், பிரிட்டிஷ்க்கு எதிராக கேம்பெயின் பண்றது, இதெல்லாம் பண்ணாரு. அதனாலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை ரிப்பீட்டடா அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 6 தடவை அரெஸ்ட் ஆனாரு. செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியா கிட்ட இருந்து வார் ஃபண்ட் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அதனால காமராஜர் தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. இதனாலேயே அவரை 9 மாசம் ஜெயில போடுறாங்க. ஆனா அப்போ ஒரு அன்பிலீவபிள் இன்சிடென்ட் நடந்துச்சு. அவர் ஜெயிலுக்குள்ளார இருக்கும் போதே முனிசிபல் கவுன்சிலரா இவரை செலக்ட் பண்ணாங்க. நார்மல் பொலிட்டீஷியனா இருந்தா இதை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஆனா காமராஜர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ரிலீஸ் ஆன உடனே ரிசைன் பண்ணாரு. ரீசன், நான் ப்ராப்பரா சர்வ் பண்ண முடியாதுன்னா எனக்கு இந்த பொசிஷன் தேவையில்லை. அதுதான் காமராஜர். டோட்டலா 3000 டேஸ் ஜெயில இருந்தாரு. 8 வருஷத்துக்கு மேல இந்தியாக்காக லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு. 1954ல காமராஜர் தமிழ்நாட்டோட சிஎம் ஆனாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட எஜுகேஷன்லயே பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பல வில்லேஜஸ்ல ஸ்கூல்ஸ் இல்ல. கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எஜுகேஷன் ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. காமராஜருக்கு இந்த பெயின் நல்லாவே தெரியும். ஏன்னா அவரும் பாவர்ட்டினால ஸ்கூலை டிராப் பண்ணவர் தானே. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டரி எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ண கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல்ஸை ரீஓபன் பண்ணாரு. அதுவும் இல்லாம 12000 புது ஸ்கூல்ஸை ஓபன் பண்ணாரு. அவரோட விஷன் ரொம்பவே சிம்பிள். ஒரு குழந்தை கூட ஸ்கூலுக்கு 3 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போக கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி வில்லேஜஸ்ல ஸ்கூல்ஸ் வந்துச்சு. ஆனா காமராஜர் இன்னும் ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத்தை நோட்டீஸ் பண்றாரு. நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போகாம ஒர்க் பண்ண போயிட்டு இருந்தாங்க. படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இல்ல, பசிக்குது, ஃபேமிலிக்கு காசு வேணும். காமராஜர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, பசிக்கிற குழந்தை படிக்க முடியாதுன்னு. அதனால அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் மிட் டே மீல் ஸ்கீம். ஸ்கூலுக்கு வர எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு மீல் ஆச்சு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த ஒரு டிசிஷன் தமிழ்நாட்டோட ஃபியூச்சரே மாத்துச்சு. பேரண்ட்ஸ் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அட்டெண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. புவர் ஃபேமிலிஸ்க்கு எஜுகேஷன் பாசிபிள்ங்கிற நம்பிக்கை வந்துச்சு. 10 வருஷத்துக்குள்ளார தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் 7%ல இருந்து 37%க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் மாறி போச்சு. பிகாஸ் ஒன் மேன் அண்டர்ஸ்டுட் த பாவர்ட்டி. 1960ஸ்ல காமராஜர் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லீடர்ஸ்ல ஒருத்தராகிறாரு. ஆனா அவர் ஒரு டேஞ்சரஸான ஒரு சேஞ்சை நோட்டீஸ் பண்றாரு. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்லோவா வீக் ஆகுறத. நிறைய லீடர்ஸ் பீப்புள் சர்வீஸ் பண்ணாம பவர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால காமராஜர் ஒரு போல்டான ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணாரு, காமராஜர் பிளான். சீனியர் லீடர்ஸ் கவர்மெண்ட் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு கிரவுண்ட் லெவல்ல போய் பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஆனா வேற யாரையும் ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ண சொல்லாம 1963ல சிஎம் போஸ்டிங்கை காமராஜர் ரிசைன் பண்ணாரு. பவர் லூஸ் பண்ணனாலே இல்ல,
சாக்ரிஃபைஸ் நெசசரின்னு நினைச்சனால அப்புறம் அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆனாரு. அப்புறம் இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு புது பிரைம் மினிஸ்டர் வேணும். நிறைய பேர் காமராஜர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா காமராஜர் அது ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலா லால் பகதூர் சாஸ்திரிய சப்போர்ட் பண்ணாரு. சாஸ்திரியோட டெத்துக்கு அப்புறம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காமராஜர் பெரிய ரோலை பிளே பண்ணாரு. அதனால இந்தியன்ஸ் அவரை கூப்பிட ஆரம்பிச்சது கிங் மேக்கர். பிரைம் மினிஸ்டர் ஆகிற பவர் இருந்தும் அதை ரிஜெக்ட் பண்ண மனுஷன். டெல்லி பாலிடிக்ஸ் ஸ்லோவா சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு. பவர் ஸ்ட்ரகிள்ஸ், சொந்த பார்ட்டிக்குள்ளாரே நிறைய பிரச்சனை, பாலிடிக்ஸ் மேனிபுலேஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. காமராஜருக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவருக்கு பீப்புள் பாலிடிக்ஸ் தான் பிடிக்கும். அந்த டைம்ல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டு இருந்துச்சு. சிஎன் அண்ணாதுரை மாதிரி லீடர்ஸ் தமிழ் ஐடென்டிட்டி ஆன்டி ஹிந்தி மூவ்மெண்ட் இது மூலமா பீப்புள்ஸ் கிட்ட ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை பில்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஸ்லோவா தமிழ்நாடு பீப்புள்ஸோட சப்போர்ட்டை லூஸ் பண்ணதுன்னு காமராஜர் ரியலைஸ் பண்றாரு. அதனால திரும்பி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1967ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மொத்தமா மாறி போச்சு. பீப்புள்ஸ்க்கு ஃபுட் ஷார்டேஜ், பிரைஸ் இன்க்ரீஸ், ஆன்டி ஹிந்தி ஆங்கர், காங்கிரஸ் மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாச்சு. டிஎம்கேவோட பாப்புலாரிட்டி மிக அளவுல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. காமராஜரை பர்சனலி ஹானஸ்ட் லீடர்னு ரெஸ்பெக்ட் பண்ணாலும் பீப்புள்ஸ் காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா ஓட் பண்ணாங்க. அப்புறம் நடந்துச்சு ஒரு ஷாக்கிங் மூமெண்ட். காமராஜர் அவரோட இடத்துலயே தோத்து போயிட்டாரு. ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ண மனுஷன், கஷ்டப்படுற பசங்களுக்கு சாப்பாடு போட்ட மனுஷன், இந்தியாவோட ஃப்ரீடம்காக ஜெயிலுக்கு போன மனுஷன், சொந்த மக்கள் கிட்டயே எலெக்ஷன்ல தோத்து போனாரு. ஒரு சில டைம் வரலாறு நல்ல மனுஷங்களை சீக்கிரம் மறந்துடும். ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தும் காமராஜர் பர்சனலா எந்த ஒரு சொத்தையும் பில்ட் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல அபிஷியல்ஸ் அவரோட அம்மாவுக்கு ஸ்பெஷல் வாட்டர் கனெக்ஷனை அரேஞ்ச் பண்ணாங்க, சிஎம் ஃபேமிலின்னு. இது காமராஜருக்கு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா அதை டிஸ்கனெக்ட் பண்ண ஆர்டர் பண்ணாரு. ரீசன்ட் கவர்மெண்ட் பொசிஷனை ஃபேமிலி பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஹெவி செக்யூரிட்டி யூஸ் பண்ணல. சிங்கிள் போலீஸ் வெஹிக்கிளோட தான் டிராவல் பண்ணாரு. எந்த ஒரு பிசினஸும் இல்ல, ஆடம்பர வாழ்க்கையும் இல்ல, சிம்பிளா வாழ்ந்தாரு. அக்டோபர் 2, 1975 கே காமராஜ் இறந்துட்டாரு. இந்தியா ஒரு கிரேட்டஸ்ட் லீடரை லூஸ் பண்ணிருச்சு. அவரோட பிலாங்கிங்ஸ் செக் பண்ணும்போது அபிஷியல்ஸ் கிடைச்சது வெறும் 130 ரூபா அவரோட பாக்கெட்ல இருந்து. அவ்வளவுதான். ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ண மனுஷன், பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ண மனுஷன், எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தின மனுஷன், மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்ச மனுஷன், ஆல்மோஸ்ட் எம்டி பாக்கெட்டோட இறந்து போனார். இன்னைக்கு பாலிடிக்ஸ்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மணி, செக்யூரிட்டி, லக்ஸரி, பவர். ஆனா காமராஜருக்கு லீடர்ஷிப்னா பீப்புள் சர்வீஸ், பாலிடிக்ஸ்னா சாக்ரிஃபைஸ், பவர்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை ஃப்ரீ மீல் சாப்பிடுது. கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்கிற குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகுது. ஒரு வில்லேஜ்ல ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே காமராஜரோட லெகசி தான். சில லீடர்ஸ் வெல்த்தை பில்ட் பண்ணுவாங்க, ஆனா லெஜண்ட்ஸ் ஜெனரேஷனை பில்ட் பண்ணுவாங்க. அந்த லெஜண்ட் தான் கே காமராஜ். லவ் யூ கைஸ். Cheers.